وعلى آله وأصحابه أجمعين. சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய தமிழக அரசினுடைய தலைமை காசி கண்ணியமிகு பெருந்தகை அவர்களுக்கு வாழ்நாள் சாதனை செம்மல் விருது வழங்கும் விழா அல்லாஹ்வினுடைய பேரருளால் நாம் எல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தவும் வாழ்த்தவும் துவா செய்யவும் அவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்வதற்குமாக ஒன்று கூடியிருக்கிறோம். உண்மையில் தமிழக அரசு காசி அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் பொக்கிஷம், பெரும் பாக்கியம். உலகத்தில் நிறைய காசிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நிகர் சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைய காலத்தில் ஒரு வாழும் இறைநேசராக நமக்கு முன்னாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை கௌரவம் செய்ய வேண்டும் என்று சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை முடிவெடுத்திருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் நிறைய மூத்த ஆலிம் பெருமக்கள் இருக்கிறார்கள். இது முன்னரே நடத்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு சில காரணங்களால் அது தள்ளி வைக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய பேரருளால் இந்த நிர்வாகத்திற்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய முன்னாள் செயலாளராக இருந்த இந்நாள் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற செங்குன்றம் ஆயிஷா பள்ளியினுடைய முதல்வரும் பல்வேறு கல்வி சேவைகளை செய்து கொண்டிருக்கிற டாக்டர் காஜா மொயினுத்தீன் ஜமாலி ஹசரத் அவர்கள் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று நிறைய முயற்சி செய்தார்கள். கொரோனா அவர்களை கொஞ்சம் காலம் தள்ளி வைத்தது. அதற்கு அடுத்து நிறைய பெருமக்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அடையாறு ஆசான் என்று சொல்லக்கூடிய மௌலானா மௌலவி டாக்டர் சதீதுதீன் ஹசரத் அவர்கள் ஒவ்வொரு பொறுப்பாளர்களிடத்திலும் சந்திக்கும் போதெல்லாம் இதை சொல்லுகிற அந்த வழமையை அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்படி நான் வரிசையாக சொன்னால் மூத்த ஆலிம் பெருமக்கள் நிறைய பேர் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும், இந்த காசிக்கு ஒரு தனி மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். மறைந்த மருகும் தர்வேஷ் ரசாதி ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாரும் இறந்ததுக்கு பின்னால அப்படின்னு சமுதாயம் இறந்ததுக்கு பின்னால் பேசுகிறது, வாழும் போதே சிலர்களுடைய திறமைகளை சிலர்களை பற்றி சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த வகையிலே தான் இந்த நிகழ்வை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் கையில் எடுத்திருக்கிறோம். ஏன் இவர்களுக்கு செய்ய வேண்டும்? இவர்களுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்றால், என்ன சிறப்பு இல்லை, என்ன தகுதி இல்லை இவர்களுக்கு? சிறப்பு படுத்துவதற்கு, கண்ணியப்படுத்துவதற்கு இவர்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தலைமை காசி அவர்கள் நமக்கு முன்னால் இருக்கிறார்கள். சிறந்த கல்விமான், சிறந்த ஒழுக்கவியல் சார்ந்திருக்கிறவர்கள், பணிவானவர்கள், யாரையும் மரியாதை குறைவாக அவர்கள் பேசியதாக வரலாறு இல்லை. எல்லோரையும் மரியாதையாக அழைப்பார்கள், மரியாதையாக பேசுவார்கள். எழுந்து நின்று பெரியவர்களை வரவேற்கிற விதமும், நேற்றைய தினத்திலே கூட ஒரு நிகழ்விலே இன்றைக்கு விருது தரப்போகிற ஏபி உஸ்தாத் அவர்கள் வருகிற பொழுது, நான் உட்கார்ந்திருந்தால் என்னை தூக்கி விடுங்கள் என்று கூட வந்தவர்களிடத்திலே சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அங்க வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க எந்திரிக்க வேணாம், இவ்வளவு தள்ளாத வயசுல இருக்கிறீங்க, நீங்க எந்திரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட வந்த அவர் சொன்னார், இல்ல அவங்க என்ன வரும்போதே சொல்லிட்டாங்க, நான் அவங்க வரும்போது நான் உட்காரக்கூடாது, நான் எந்திரிக்கணும், என்னை தூக்கி நிறுத்துங்கன்னு என்னை சொல்லிதான் கூப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லி அவர்கள் வரும் பொழுது எழுந்து நின்று வரவேற்ற காட்சியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதே நேரத்தில் ஷரியத் என்று வந்துவிட்டால் யாராக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூட சமரசம் செய்யாதவர்கள், கொஞ்சம் கூட அதிலே பின்வாங்காதவர்கள். நிறைய செய்திகள் இருக்கிறது என்றாலும் ஒரு செய்தி நான் நேரத்தினுடைய அருமையை கருதி சொல்லி முடிக்கிறேன்.
ஒரு மாண்புமிகுவினுடைய திருமணம். அந்த திருமணத்திற்கு அவரை மாண்புமிகு என்று சொல்லுவதற்கு ஆளாக்கிய ஒரு பெரிய மாண்புமிகு அவர் வந்திருக்கிறார். அந்த திருமணத்துக்கு அவர் சாட்சி கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, முஸ்லீம் தான் சாட்சியா இருக்கணும், முஸ்லீம் தான் வக்கீலா இருக்கணும், முஸ்லீம் தான் வழியாக இருக்க வேண்டும். இது தவிர யாராக இருந்தாலும் இந்த திருமணம் செல்லாது. அன்றைக்கு ஒரு பெரும் ஆளுமையாக இருந்த ஒருவருக்கு முன்னாலே துணிச்சலோடு இந்த திருமணம் செல்லாது என்று சொன்னவர்கள் எந்த இடத்திலேயும் யாருக்காக வேண்டியும் தங்களை அவர்கள் கொள்கையிலே சமரசம் செய்து கொள்ளாமல் உறுதியோடும் துணிச்சலோடும் இருந்தவர்கள். அந்த இடத்துல திண்ணையில உட்கார்ந்து காசியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற முகம் வேற, அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற முகம் வேற. அந்த இடத்துல அவங்க இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜலாலாக இருப்பான், சொர்க்கத்தில் ஜமாலாக இருப்பான். ஜலாலாக நீதிபதியாக நின்று அல்லாஹ் கடுமையான முறையிலே நடந்து கொள்வான், அங்க இறக்கலாம் கிடையாது. ஆனா சொர்க்கத்தில் ஜமாலாக இருப்பான் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அதுபோல திண்ணையிலே உட்கார்ந்த அவர்கள் திருமண சான்றிதழ்கள் மற்ற விஷயங்களை பார்க்கிற பொழுது ஷரியத்தை முன்வைத்து அவர்கள் எந்த விதமான யார் தெரிஞ்சவர் தெரியாதவர் இல்ல, பெரியவர் சின்னவர்லாம் கிடையாது, அதிகமா பேசக்கூட முடியாது, நீங்க கிளம்புங்கோ அவ்வளவுதான், அடுத்தாலும் வாங்கோ, இப்படி சொல்ற நிலைமையிலேயே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் சொல்லிக்கொண்டே போலாம். நிறைய மூத்த உலமாக்கள் என்னை விட நிறைய நிரம்ப செய்திகளை வைத்திருக்கிறார்கள். அதனாலே நான் சுருங்க முடிக்கிறேன். ஒரு தகுதிமிக்க ஒருவரை சமூகத்தில் அடையாளம் காட்டி கண்ணியப்படுத்த வேண்டும். தள்ளாத வயதிலும் கூட இந்த பணியை சிறப்போடு செய்து கொண்டிருக்கிற காசி அவர்களை நாம் கௌரவிக்க வேண்டும் என்கிற அந்த காரணத்தினால்தான் இந்த நிர்வாகம் இந்த வாழ்நாள் சாதனை செம்மல் விருதை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இந்த கூட்டம் இருக்கிறது, சொல்ல போனா நிறைய பேர் வருவாங்களா, இது நியூ காலேஜில் வச்சிருக்கிறீங்க, திங்கக்கிழமை வச்சிருக்கிறீங்க, இப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பார்த்தால் பெரும் பெரும் அறிவுஜீவிகள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் நீதிபதி அக்பர் ஷா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் வந்திருக்கிறது இது இன்னும் பெரியவர்கள், நான் பேர் சொல்ல நிறைய வரிசையாக சொல்ல முடியும். இவங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்கன்னா ஜமாத் உலமா நடத்துகிற இந்த காசிக்கான மரியாதை நாம் வந்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்திலே வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நிகழ்வுக்குள்ளாக நாம் செல்லுகிறோம். தொடக்கமாக